வியாபாரம் வேறு லெவல். நல்லா இருக்கா? நம்ம எனக்கு ஒரு வாய் தாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துரைப்பாக்கம், சென்னையில் துரைப்பாக்கம் ஓஎம்ஆர் ஃபுட் கோர்ட். அதில் வந்து தூத்துக்குடி பொரிச்ச பரோட்டா. நம்ம தம்பி பேர் வந்து ஜெரோம். தம்பி வந்து ஊர் வந்து பார்த்தீங்கன்னா நாசரேத்துலேருந்து சென்னை பட்டணத்தில் ஜெபத்தோட உழைப்போட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுறாப்புல, பரோட்டா மூலமாக பல பேருக்கு அறுசுவை உணவு அளிக்கிறாப்புல. பொரிச்ச பரோட்டா மட்டும் கிடையாது, அதை பாருங்க, நாசரேத்து சபை, ஊசி கோபுரம். இங்கே வாங்க, வேற என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, பரோட்டா மாசதோ இலை பரோட்டா, அப்புறம் அதை பொரிச்ச பரோட்டா அங்கே இருக்குது. சால்னா இதை பாருங்க, அப்படியே மெனு என்னென்னலாம் இருக்குது. கொத்து பரோட்டாவிலேருந்து பொரிச்ச பரோட்டா, சிக்கன் 65, தோசையில் வந்து தம்பி பேர் தான் ஜெரோம், இந்த கடையோட ஓனர். உள்ள போய் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை ஒரே ஒரு நிமிஷம் பேசுவோம். தம்பி வந்து ரொம்ப பிஸியாக இருக்காப்புல, நின்று பேசக்கூட நேரம் இல்லை. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஜெபிப்பேன், உழைப்பேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுவேன், காண்பேன் அப்படின்ற வேத வசனத்தின் அடிப்படையில் தம்பி வந்து பயங்கரமாக என்ன பண்ணுறாப்புல. இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா யோபேல் அப்படின்றது வந்து பழைய ஏற்பாடு 2ஆம் அதிகாரம் 1061வது பக்கத்தில் 26வது வசனம். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த பதிவு வந்து நம்ம ஜெரோன் தம்பிக்கு மட்டும் இல்லை, நாசரேத்து இங்கே சென்னையில் வந்து கடை வச்சிருக்க தம்பிக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகளுக்கும் சம்பூரணமான பலன், சம்பூரணமான திருப்தி, ஆசீர்வாதம், சாப்பாடு, அந்த உணவு. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா முதலாம் அற்புதம் கானா ஒரு கல்யாண வீடு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம சண்டே கிளாஸ்ல இருந்து பிபிஎஸ்ல இருந்து எல்லாமே படித்தது. அது சாப்பாட்டுக்கு தான் என்ன பண்ணாங்க, முதலாம் அற்புதம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2 மீன் 5 அப்பத்தை கொண்டு பல்லாயிரக்கணக்கான மக்களை போஷித்ததும் சாப்பாட்டுக்கு தான். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகமான அற்புத அடையாளங்கள் பண்ணது சாப்பாடு என்ற ஒரு விஷயத்துக்கு தான். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க என்ன பண்ணுங்க, உங்களால் முடிந்த அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு உணவளியுங்க. ஏன்னா சாப்பாடு அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் போதும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம். இப்போ தம்பி வந்து கொத்து பரோட்டா கொடுத்தாப்புல, போதும் தம்பின்னு. வேற ஏதாவது கொடுத்தா கூட எனக்கு இன்னும் வேணும். ஆனால் அந்த சாப்பாடுன்ற ஒரு விஷயம்தான் போதும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம வந்து சொல்லுவோம். தொடர்ந்து இந்த மாதிரி உழைக்கும் தம்பிகளை அடுத்தடுத்த வீடியோக்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்பட நம்ம சேனல் மூலமாக படம் பிடிச்சி காட்டுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே தம்பியோட கடையை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க தம்பி மாதிரி உழைக்கக்கூடியவங்க, தம்பிமார்கள், தங்கச்சிமார்கள் உங்களோட வியாபாரங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தம்பி, நம்ம கடையோட லொகேஷன் கரெக்டாக? நம்ம கடையோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை துரைப்பாக்கம். கடையோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஓஎம்ஆர் துரைப்பாக்கம் ரோட்ல சென்னை ஒன்றுக்கு ஆப்போசிட்ல ஒரு டோல்கேட் இருக்கு, அது பக்கத்தில் இருக்கு. பிஎஸ்ஆர் மாலுக்கு பேக் சைடில் இருக்கு. இந்த ஃபுட் கோர்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா சென்னை ஃபுட் டவுன். அதுக்குள்ள கடையோட நேம் வந்து தூத்துக்குடி பொரிச்ச பரோட்டா. தம்பி, அதே மாதிரி ஸ்விக்கி சொமேட்டோலாம் போட்டுருக்கீங்க? ஸ்விக்கி சொமேட்டோ இருக்கு. 50 கிலோமீட்டர் ரேடியஸ்ல நம்ம எல்லா இடமும் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். அது போக நம்ம ஈவெண்ட்ஸ் ஆர்டர் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். பர்த்டே பார்ட்டி, ஈவெண்ட், வீட்டில் ஏதாவது சின்ன ஃபங்க்ஷனாலும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய பேர் நம்ம சைடில் இருக்க, நம்ம சவுத் சைடில் இருக்க தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலிக்காரங்க நிறைய பேர் இங்கே வருவாங்க ரெகுலரா. அப்போ ஸ்விக்கி சொமேட்டோல வந்து நம்ம தூத்துக்குடி பொரிச்ச பரோட்டான்னு போட்டால், தூத்துக்குடி பொரிச்ச பரோட்டான்னு போட்டாலே நம்மளுக்கு அதில் ஸ்விக்கி சொமேட்டோல வரும். துரைப்பாக்கம் லொகேஷன் வந்து துரைப்பாக்கம்.